தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தர் இருந்து நடத்துவாராக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 54ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான நெருக்கங்கள், பல இக்கட்டான சூழ்நிலைகள், கடினமாக்கப்பட்டதான பாதைகள், நெருக்கத்தின் பாதைகளிலே நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நெருக்கத்தின் சூழ்நிலைகளிலே நாம் காணப்படுகிறோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். He has delivered me. தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார். வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சுற்றிலும் நெருக்கம். அந்த நெருக்கம் எப்படிப்பட்ட நெருக்கம் அப்படின்னா, அவர்கள் அடிமையாக்கப்பட்டது அது ஒரு விதமான நெருக்கம். அடிமையாக்கப்பட்டதான அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள், மாறி மாறி நெருக்கங்கள், வேலையின் நிமித்தமாய் நெருக்கம், அந்த வேலையின்லேயும் அதிக வேலையின் நிமித்தமாய் நெருக்கம். அப்போது அங்கே செய்யப்படுகிறது என்ன? அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். எகிப்தியர்கள் கொடுமைப்படுத்தினார்கள், அவர்களை வேதனைப்படுத்தினார்கள். நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு, அதான் வசனம் தெளிவாய் சொல்லும், தேவன் அவர்கள் பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அப்போ அந்த பெருமூச்சு, எனக்கு நீங்கள் இறங்க மாட்டீங்களா? காரியம் என்ன? நெருக்கம். நெருக்கம் அது நெருக்கினது நிமித்தமாக அதை யோசிச்சு பாருங்கள். அந்த நெருங்கி வரும் பொழுது ஜீவனே போகிறது போல இருக்கும். ஜீவனே போகிறது போல இருக்கும். ஒரு 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 கதவுக்குள்ள ஒரு விரல் பட்டு இடுக்கும் போது எப்படி இருக்கும்? ஒரு விதமான வேதனை, வலி, அதை உயிர் போய் உயிர் வரதான ஒரு சூழ்நிலை. இந்த நெருக்கம் தாங்க நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கம் தான் இருந்தது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் நீக்கி, மனுஷன் மூலமாய் ஏற்படுகிற நெருக்கம், உங்கள் சொந்தங்கள் மூலமாய் ஏற்படுகிற நெருக்கம், உங்கள் நண்பர்கள் மூலமாக ஏற்படுகிற நெருக்கம், ஊழியக்காரனே உங்கள் விசுவாசி நிமித்தமாக ஏற்படுகிறதான சில நெருக்கங்கள், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நெருக்கங்களிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி நடத்துவார். உங்களை விடுவித்து கர்த்தர் நடத்துவார். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அவைகளில் ஒன்றும் உங்களை துக்கப்படுத்த மாட்டாது. யார் என்ன நெருக்கினாலும் சரி, கர்த்தர் விடுதலையாக்குவாரானால் அவர்களை ஒன்றுமில்லாமல் கர்த்தர் மாற்றி விடுகிறதை காண முடியும். அடுத்த அந்த வார்த்தை நீங்கள் அப்புறமா வாசிங்க, அழகாய் சொல்லப்படுற, என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. ஆமேன், ஆமேன். அதே இடத்துல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்கள் காணும்படி செய்கிறவர். அப்போ கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? எல்லா நெருக்கத்தையும் நீக்கி தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுவித்து நடத்துவார். இன்றைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிற வார்த்தை இதுதான், உங்களை விடுவித்து நடத்துவார். கண்களை முடிச்சு ஜெபிப்போமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி, ஐயோ இந்த மனுஷன் மூலமாக இப்படி நெருக்கப்படுகிறேனே, அவருடைய வார்த்தையினால் இப்படி நெருக்கப்படுகிறேனே, அந்த நெருக்கத்தை நீக்கி தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுவித்து நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த பிள்ளையே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவித்து நடத்துவார். சமாதானமாய் தங்கியிருக்க செய்வார். God bless you. God bless you.